கரண்ட் அஃபயர்ஸ் 29/3/2025 நேஷனல் நியூஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதில் ட்விட்டர் கார்ப்பரேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மேலே கர்நாடகா ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஆம், இந்த இவங்கெல்லாம் இந்த ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, அமேசான் இந்த மாதிரியான இவங்கெல்லாம் வந்து சோஷியல் மீடியா இன்டர்மீடியரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க பிளாட்ஃபார்ம்ஸில் போடப்பட்டிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து சில இது கவர்மெண்ட்டோடைய அதாவது இந்தியாவுடைய பப்ளிக் ஆர்டர், நேஷனல் செக்யூரிட்டி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் த்ரெட்டாக இருக்குது அப்படின்னாக்க அதெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. பட் ட்விட்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து செக்ஷன் 79(3)(b ஆஃப் ஐடி ஆக்ட் 2000 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000க்கு கீழே ஆம், காரணமே சொல்லாமல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுக்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அதிகாரத்தை கீழே இருந்து அதாவது போலீஸ் இன்ஸ்பெக்டர்ல இருந்து ஹையஸ்ட் அத்தாரிட்டி வரைக்கும் யார் சொன்னாலும் எடுக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து அன்ரீசனபிளா இருக்கு. அதனால அவங்க வந்து இது வந்து ஒரு சென்சர்ஷிப் டூல் மாதிரி இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னொன்று சொல்லியிருக்காங்க. ஆம், ஒரு இதிலே ஐடி ஆக்ட் கீழேயே செக்ஷன் 69A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அது வந்து கேஸ் பை கேஸ் ஸ்பெசிஃபிக்காக வந்து அது வந்து இன்ஃபர்மேஷனை எடுக்க சொல்லுவாங்க. அதான் அது டைலர் பேசிஸ் மேட்ல இன்ஃபர்மேஷன் வந்து சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றது. இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டும் வந்து அப்போல்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த செக்ஷன் 79(3)(b இதுக்கு கீழே வந்து கொடுக்குற ஆர்டர் வந்து ஒரு லெஜிட்டிமேட் பேக்கிங் இல்லாததுனால அதை வந்து சென்சர்ஷிப் டூல் அப்படின்னு சொல்லி ட்விட்டர் ஹேண்டில் ட்விட்டர் எக்ஸ் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ சக்யோக் போர்ட்டல் அப்படின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து வச்சிருக்குது. இது வந்து இதை ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதில் என்ன அப்படின்னாக்கா இந்த இன்ஃபர்மேஷன் பிளாக்கிங்கை வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக இந்த போர்ட்டல் வந்து உருவாக்கியிருக்காங்க. இட்ஸ் அண்டர் ஐடி ஆக்ட் 2000 கீழே தான் வந்திருக்கு. ஆனால் ட்விட்டர் என்ன சொல்கிறாங்க, இது வந்து செக்ஷன் 79(3)(bக்கு கீழே வந்து இதை கொண்டு வராங்க. பட் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்க, இல்லை இது வந்து யோசிச்சு தான் நாங்கள் வந்து இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அடுத்து பிம்ஸ்டெக் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். 7 சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸும் தென் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸும் வந்து இந்த கூட்டமைப்பில் இருக்காங்க. 6th சமிட் வந்து தாய்லாந்தில் நடக்க இருந்துச்சு நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில். பட் அங்கே எர்த்குவேக் வந்ததுனால இது வந்து தள்ளி போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அங்கே போகிற மாதிரி இருந்துச்சு. பெரிய எர்த்குவேக் தாய்லாண்டையும் மியான்மரையும் இப்போ நேத்தகி பயங்கரமாக இதை வந்து தாக்கியிருக்கு. அடுத்து பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி மீட்டிங்கில் ராஜ்யசபா சேர்மன் ஜக்தீப் தங்கர் வந்து வெளிநடப்பு செஞ்சிட்டார் அவரே. என்ன அப்படின்னாக்கா அப்போசிஷன் வந்து எலக்டோரல் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு ஆதார் கார்டையும் இந்த இபிஐசி ஃபோட்டோ ஐடென்டி கார்டையும் வந்து இணைக்கிறதுல வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷனுக்கு டைம் கேட்டாங்க. ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன் அதில் அதை வந்து 0 ஹாரில் வந்து ரைஸ் பண்ணாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னாக்கா இதில் உங்களுக்கு வந்து வாய்ப்பு தர முடியாது அப்படின்னு சொல்லவும் இவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுற மாதிரி பார்லிமெண்ட்டில் நடந்துக்கிட்டனால அவரே வந்து வெளிநடப்பு செஞ்சுருக்காரு. இப்போ 0 ஹார் அப்படின்றது வந்து ஒரு இந்தியன் இன்னோவேஷன். இது வந்து 1962ல் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இந்தியன் இன்னோவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது, நம்ம நாட்டில் மட்டும்தான் இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸாக இருந்தாலும் அந்த விஷயத்தை வந்து இதில் வந்து ரைஸ் பண்ணலாம். ஆனால் 10 மணிக்கே ஸ்பீக்கர் ஆர் சேர்மேன் கிட்ட அதாவது ப்ரிசைடிங் ஆஃபீஸர்கிட்ட இதை பற்றி சொல்லியிருக்கணும். ஒரு 12 மணி போல் இந்த டிஸ்கஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர். அதே மாதிரி அதை சொல்கிறப்போ இந்த சப்ஜெக்டில் தான் நான் வந்து இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி ரைஸ் பண்ண ஒரு விஷயம் தான்
காலையில 10 மணிக்கு சொன்னப்பயே வந்து ஜக்ஜீத் தன்கர் வந்து அத அலோவ் பண்ணல. ஸோ அவரே வந்து மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு செஷனை வந்து அட்ஜார்ன் அட்ஜார்ன்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023 வந்து நிறைவேற்றியிருக்காங்க. இது வந்து ஆர்டிஐ ஆக்ட் அதோட ப்ரொவிஷன்ஸை வந்து அண்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஆம், ம், வெஸ்ட் பெங்கால் சேர்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி வந்து பார்லிமெண்ட்ல இன்னைக்கு ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன இதில் பிரச்சனை அப்படின்னாக்கா, இதில் ஆர்டிஐ ஆக்ட் கீழே இப்போ நிதி மோசடியில் வந்து செஞ்சவங்க அவங்க வந்து அவங்கள பற்றின டேட்டா வந்து கேட்கலாம். பட் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, இந்த டேட்டாஸை வந்து ஆர்டிஐ ஆக்ட் மூலியமா வந்து வெளியே கொண்டு வர முடியாத அளவுக்கு அதை பர்சனல் டேட்டாவில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா, எந்த குரூப் பர்சனல் டேட்டாவை பொசஸ் பண்ணியிருக்கோ அது வந்து டேட்டா ஃபிடியூசியரி அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதெல்லாம் யாருன்னு பார்த்தோம்னாக்கா, ஜேர்னலிஸ்ட்டு, ஆக்டிவிஸ்ட்டு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இவங்க கையிலலாம் டேட்டா இருந்தால் அவங்கள டேட்டா ஃபிடியூசியரி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கு. அதே மாதிரி டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு ஒன்று உருவாக்கி இந்த இந்த போர்டுக்கு வந்து 2250 500 கோடி ரூபா ஃபைன் போடுற அளவுக்கு பவர் கொடுத்துருக்கு. இப்படி பவர் கொடுக்குது அப்படின்னாக்கா யாருமே டேட்டாவை வந்து கிளைம் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் ஃபியூச்சரில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்க இந்த இஷ்யூ வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 45 லட்சம் கேசஸ் வந்து பெண்டிங்கில் பேக்லாகில் இருக்குது அப்படின்னு சொல்லி நேஷ்னல் ஜுடிஷியல் டேட்டா கிரிட் அவங்களோட டேட்டா சொல்லுது. இந்த நேஷ்னல் ஜுடிஷியல் டேட்டா கிரிட் அப்படிங்கிறது வந்து கோட்ஸ் ப்ராஜெக்ட் கீழே லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இது வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும், அதாவது எல்லா கேஸ் ரிலேட்டட் எல்லா இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு ரெபாசிட்டரி இது, அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதோட ஸ்டேட்டஸ் என்ன, அது என்ன தீர்ப்பு வந்துருச்சா இல்லையா அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்கும். எந்தெந்த கோர்ட் அப்படின்னாக்கா, ஹை கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, தாலுக்கா கோர்ட் எல்லாமே இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட்டும் எல்லா கோர்ட்டுடைய இதுவும் இதில் இருக்கும். தென் நியூக்ளியர் எனர்ஜி இன் ஆஃப்ரிக்கா அண்ட் சைனீஸ் இன்ட்ரெஸ்ட். ஆஃப்ரிக்காவில் வந்து யுரேனியம் டெபாசிட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ சைனீஸ் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அங்கே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னாக்கா, சைனா வந்து பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் மூலமாக நிறைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஒரு ரோட் போடுறது, அதாவது கனெக்டிவிட்டி வந்து முக்கியமாக சைனாலேருந்து கனெக்டிவிட்டியை வந்து ரொம்ப அழகாக அவங்க வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது இது என்னன்னா, அவங்க வந்து ஆப்பிரிக்கன் நியூக்ளியர் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு சிக்னல் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னாக்கா, இந்தியா வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளும் வந்து டிப்ளமேட்டிக்காக என்கேஜ் பண்ணுறதுல நம்ம உஷாராக இருக்கணும். நமக்கு என்ன நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னாக்கா, 2047 100 GW ஆஃப் நியூக்ளியர் பவரை வந்து நம்ம வந்து கொண்டு வரதா சொல்லி கோல் வச்சுருக்கோம். அதுக்கு வந்து வி நீட் டு செக்யூர் ஆஃப்ரிக்கன் யுரேனியம். ஸோ அதுக்கான முன் ஏற்பாடுகளெல்லாம் நம்ம செய்தே ஆகணும். அடுத்தது வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அப்படின்றது வந்து பார்லிமெண்ட்டில் லோக்சபாவில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான கமிட்டி. ஃபஸ்ட்டு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டினா என்னன்னு பார்ப்போம். பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி வந்து பார்லிமெண்ட் மெம்பர்ஸால் ஆனது. அது வந்து கவர்மெண்ட்டோடைய ரெவன்யூவையும் எக்ஸ்பெண்டிச்சரையும் எக்ஸாமின் பண்ணுவாங்க. இதில் அந்த எக்ஸாமைன் பண்ண ரிப்போர்ட்டை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, இவங்க வந்து இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபிலாசபர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, காம்ப்ட்ரோலர் இந்த ஆடிட்டர் ஜெனரல். ஏன்னா காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலோட ரிப்போர்ட் அதை தான் வந்து இவங்க எக்ஸாமைன் பண்ணி பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க. சிஏஜி ரிப்போர்ட்டை வந்து பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுறவர் வந்து பிரசிடெண்ட். இவங்க இவங்க வந்து அதை ஆராய்ஞ்சு பார்த்து நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் திரும்ப இவங்களும் பார்லிமெண்ட்டில் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னாக்கா, அது பாலிசி சேஞ்சஸாகவும் இருக்கலாம், ப்ரொசீஜர்ஸாகவும் இருக்கலாம். இது சரியில்லை, இதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி டைரெக்டாக வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் தருவாங்க. அந்த வகையில் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ அப்படின்னாக்கா, ஜிஎஸ்டியை பற்றி ஒரு ஒரு சில சேஞ்சஸ் வேணும், ஜிஎஸ்டி 2.0 வெர்ஷன் 2 வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ஜிஎஸ்டியில் அப்படி பிரச்சனை அப்படின்னாக்கா, சென்டர் வந்து காம்பன்சேஷன் ஃபண்ட் ஸ்டேட்டுக்கெலாம் கொடுக்கணும்.
என்ன அப்படின்னாக்க ஜிஎஸ்டி க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால சில மேனுஃபேக்சரிங், அதாவது ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஸ்டேட், எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, மகாராஷ்டிராக்கெலாம் ரெவன்யூ லாஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ரெவன்யூ லாஸை வந்து சமன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, சென்டர் வந்து இவ்வளோ பணம் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. அதுக்காக ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஆக்ட் 2017 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டை வந்து பாஸ் பண்ணவும் செஞ்சுருந்தாங்க. ஆனால் இது வந்து சரியாக ஸ்டேட்ஸுக்கெல்லாம் போய் சேரலை அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் பேஸ் இயர் வந்து 2016 பண்ணணும். இங்கே முக்கியமான இஷ்யூ இவங்க என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஜிஎஸ்டிங்கிறது டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ். இது வந்து கன்சம்ஷன் பாயிண்ட்ல தான் வந்து இதை வந்து ரைஸ் பண்ணுவாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா, மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, அந்த பொருட்களை மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஸ்டேட்ஸுக்கு வந்து ஹெவி லாஸஸ் இருக்குது. ஏன்னாக்கா இந்த ஜிஎஸ்டி வந்து கன்சம்ஷன் இடத்துல தான் வாங்குறாங்களே ஒழிய மேனுஃபேக்சரிங் இடத்துல வாங்கலை. ஸோ இதில் வந்து ஒரு பெரிய அதாவது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு இது வந்து ஒரு பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி வந்து ஜூலை 1 2017 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னாக்கா, சிம்பிளிஃபை, யூனிஃபை அண்ட் இம்ப்ரூவ் இன்டைரக்ட் டேக்ஸ் கம்ப்ளையன்ஸ், அதற்காக. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு பற்றி பார்ப்போம். வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் பற்றி இன்னைக்கு நம்ம டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி அவர்கள் வந்து அசம்பிளியில் பேசியிருக்காரு. இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் இதில் வந்து என்னன்னா, வேர்ல்டு பேங்கோட அசிஸ்டன்ஸ் மூலயமா 1000 கோடி, இது வந்து குரோர், 1000 வந்து 1000 வந்து டெவலப்மெண்ட்டுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வேர்ல்டு பேங்க்கும் சேர்ந்து செய்கிறாங்க. இது வந்து 120 பிளாக்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இதை. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூத் வெல்ஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் வந்து 2025 மென்ஸ் ஹாக்கி ஜூனியர் வேர்ல்டு கப்பை சென்னையிலையும் மதுரையிலையும் நடத்த போகிறாங்க. சிஎம் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நடத்த போகிறாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் அரேனா, பேரா ஸ்போர்ட்ஸ் அரேனா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விங் அப்படின்னு அதுக்கு கீழே பாலிசி கவர்னன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஷியல் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று புதுசாக கொண்டு வராங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னாக்கா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எக்கனாமிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் விங்காக வந்து இது செயல்படும். அடுத்தது வந்து ஹார்ன்பில் கன்சர்வேஷன் இனிஷியேட்டிவ். ஆனமலை டைகர் ரிசர்வ்ல இந்த ஹார்ன்பில் கன்சர்வேஷன் இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னாக்கா, அவனுடைய ஹாபிட்டாட், வாழ்விடத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக. அதே மாதிரி கம்யூனிட்டி அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஹேபிட்டட் ப்ரொடெக்ஷன், பாப்புலேஷன் எஸ்டிமேஷன், இது எல்லாமே வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, லைன் டைல்டு மெக்காக், சிங்கவால் குரங்கு, அதே மாதிரி மெட்ராஸ் ஹெட்ஜ் ஹாக், அடுத்து வந்து ஹைனா, மஷீர் ஃபிஷ், இது எல்லாமே வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். போன குரூப் 2 மெயின்ஸில் வந்து இந்த மாதிரி என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் முக்கியமானது. அதே மாதிரி பெங்கால் ஃபாக்ஸ், ஜாக்கல், இதுங்களுடைய இந்த இந்த விலங்குகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கம்யூனிட்டி கன்சர்வேஷன் லீடர்ஷிப் அவார்ட் யூத் லீடர்ஸுக்காக இது வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர், அட்வான்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் வண்டலூரில் அமைக்க போகிறாங்க. அதே மாதிரி சென்டர் ஃபார் கன்சர்வேஷன் அண்ட் எவல்யூஷனரி ஜெனட்டிக்ஸ் அண்ட் சென்டர் ஃபார் ஸ்பீசிஸ் சர்வைவல் இதுவும் கொண்டு வர போகிறாங்க. வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் இன்குபேஷன் சென்டர் 6 டிஸ்ட்ரிக்டில் வந்து கொண்டு வர போகிறாங்க. விருதுநகர், காஞ்சிபுரம், ராமநாதபுரம், நாகப்பட்டினம், நீலகிரி, மேகமலை, இந்த இடங்கள்லாம் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்டை தவிர்க்கிறதுக்காக காவேரி நார்த் வைல்ட் லைஃப் சாங்சுரி, கிருஷ்ணகிரியில் இருக்க காவேரி நார்த் வைல்ட் லைஃப் சாங்சுரியில் வந்து ஸ்டீல் ரோப் ஃபென்ஸ், அதாவது வேலி, ஸ்டீலாலான வேலி வந்து அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம் திண்டுக்கல் ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நன்றி.